வரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32 கேட்ட வசனத்திலே கூறப்பட்ட தயவு, மன உருக்கம், மன்னிக்கும் மனம் யாரிடம் காணப்படும், யாரிடம் இருக்க வேண்டும்? சொல்லப்போனால் இத்தகைய குணங்களுக்கென்று விசேஷித்த மனம் வேண்டும், உள்ளம் வேண்டும், அதற்கான இருதயம் வேண்டும். அனுதின வாழ்வின் ஓட்டத்திலே நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கு நம்மை எவ்விதமாக வெளிப்படுத்த விரும்புகிறோம்? நம் உண்மை நிலைமையின்படி காண்பிக்க விரும்புகிறோமா, அல்லது அநேக முகமூடிகளை அணிந்து நேரத்துக்கு ஏற்ப நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கு ஏற்ப வேதத்தில் கூறப்பட்டுள்ள பரிசேயர்கள், வேத பாரகர்களைப் போல வெளிப்புறத்திலே மாய்மால வாழ்க்கை வாழும் மக்களாக நம்மை காண்பிக்க விரும்புகிறோமா? நல்லவர்களாக, உத்தமர்களாக, நீதிமான்களாக காண்பிக்க விரும்புகிறோமா? வேதத்திலே பார்ப்போமானால், நான் கர்த்தருடைய பணி செய்கிற ஆசாரியன் என்றோ அல்லது நானே கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்ட நீதிமான் என்று காண்பித்த பரிசேயனை போல கல்மனமாய் குற்றுயிராயிருந்தவனை கண்டு விலகி போன ஒரு நிலையில் உள்ள மக்களை போல அந்த கூட்டத்தில் காணப்படுகிறோமா? தயவு, மன உருக்கம் இல்லாத அந்த நிலையிலே வாழ்கிறோமா? அல்லது ஒதுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளின் தகுதியிலிருந்து வீழ்ந்து போன கலப்பட தூய்மையற்ற நிலையிலே தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்ந்த சமாரியன் போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தயவு, மன உருக்கம் கொண்டவனாக அந்த அடிப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்தானே அவனை போன்ற உள்ளம் படைத்த மக்களாக காணப்படுகிறோமா? சொல்ல போனால், நாம் எப்படி ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறோம் என்பது ஒன்றுக்கும் உதவாது, அது நம்மால் கூடாதது. ஆனால் நாம் எப்படி பரிசுத்தராகிய ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்று வாழ்கிறோம் என்பதே கிறிஸ்தவர்களின் உண்மையான வாழ்வு முறையாகும். இப்படிப்பட்ட மக்களின் மனம் மாத்திரமே அது புதிய மனமாக, புதிய இருதயம் பெற்ற மக்களாக, ஆண்டவர் தரும் மனதின் குணத்தை வெளிப்படுத்தும் மக்களாக, தயவு கொண்டவர்களாக, மன உருக்கம் கொண்டவர்களாக, மன்னிக்கும் மனம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நாம் வாயில் பேசும் மக்களாக மாத்திரமல்ல, வாழ்விலே நடந்து காட்டும் பணியை செய்யும், உன்னத பணி செய்யும் மக்களாக நாம் காணப்படுவோம். அதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமான மேலான கிருபையை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தருகிறார். பெற்றுக்கொள்வோமா? ஆமீன். God bless you.